இந்த 2026ல எந்த ராசிக்காரங்க விஜய் சித்து மாதிரி ஜாலியா இருக்க போறாங்க? இந்த 2026ல விஜய் சித்து மாதிரி அந்த விஜய் சித்து விளாக்ஸ் அது மாதிரி யார் ஜாலியாக இருப்பாங்க, அப்போ யாரெல்லாம் டூர் போகிறீங்க, ஃபுட் பிளாக் பண்ண போகிறீங்க, கோயில் ட்ரிப்பு போகிறீங்க அப்படின்னு தெளிவு பார்த்துருவோம். இதில் ஜூன் 2 வரைக்கும் ஒரு 3 ராசியும், அதுக்கப்புறம் 3 ராசி. ஏன்னா குரு மாறுறார். அதனால் முதல்ல நான் ஜூன் வரைக்கும் இருக்கேன் 2026 ஆரம்பத்திலிருந்து. முதல்ல நான் சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா துலாம் ராசி. உங்களுக்கு குரு பலன் வருது. இந்த ராசிக்கு என்னென்னா தொட்டதெல்லாம் துளங்குற மாதிரி இருக்கும். 6ல் சனி இருக்குது, அவ்வளோ தொந்தரவு கொடுத்தாலும் தொல்லை தூக்கி தூர போடு பார்ப்போம் அப்படின்னு பிரச்சனைகள் தூர போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கக்கூடிய ராசியாக இருக்குது. மனம் மகிழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அடுத்த வேலையை பயணிக்க போகிறார். ஏன்னா இந்த ராசிக்கு 5ஆம் இடங்க, அதாங்க டூர் போகிறது, வெளியே போகிறது, காதல் அனைத்துக்கும் இந்த ராசிக்கு குரு பார்வை இருக்குது. 5ல் ராகு இருக்குது. அப்போ ரணகலத்திலும் குதூகலம் அப்படிங்கிறது இந்த ராசிக்கு இருக்கக்கூடிய அம்சமாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி. தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா குருபலம் வந்தாச்சு, 3ஆம் வீடு 11ஆம் வீடு. அப்போ நல்ல தகவலும் வருது, லாபமும் இருக்குது. இப்போ இந்த ராசிக்கு என்ன பண்ணுறாங்கன்னா தொல்லைகளை தூக்கி தூர போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. ஆக இந்த ராசிக்கு ஒரு வெளிச்சம் உண்டு. இந்த ராசிக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் நடக்குது. அப்போ ஜாலியாக டூரு இது மாதிரி. அப்போ திருமண யோகம் இருக்கிற காலகட்டத்தில் இப்போ பண்ணிக்கணும். ஏன்னா குரு 8க்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஜூன் 2 வாய்ப்பை தவற விட்டுற வேண்டாம். அடுத்து கும்பம். ஆல்ரெடி ராகு பகவான் அவ்வளோ பிரச்சனை கொடுத்துட்ருக்கார். மன சஞ்சலம். இந்த நேரத்தில் குருவாக இருக்கிறனால மனசு அலைவாயும். இந்த நேரத்தில் தான் டூர் போகலாம், வெளியே போகலாம், குடும்பத்தை விட்டு வெளியே போய் தனியாக ஜாலியாக போகலாம். இப்போ கணவன் மனைவியாக இருந்தால் கூட தனியாக போகக்கூடியது, பெண்களே தனியாக டூர் போக விரும்பக்கூடிய அம்சமாக இருக்குது. அப்போ குடும்ப பிரிவினையிலையும் இந்த ராசியில் இப்போ வெளி வட்டார வழக்குகள் போகக்கூடிய அம்சம் உண்டு. இந்த ராசிக்கு உண்டு 11ஆம் இடம், 9ஆம் இடம். இப்போ தொலைதூர பயணங்கள் லாபமாக இருக்கும், தொழில் வகையில் இருக்குது. அப்போ ஜாலியாக எந்த கவலை இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சண்டையில் இல்லையா சட்டை எங்கே இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு இந்த கும்பராசி எல்லாத்தையும் கவலை விட்டுட்டு ஜாலியாக போகக்கூடிய ராசி இருக்குது. அடுத்து ஜூன் 2க்கு மேலே இந்த விருச்சக ராசிங்க குருபலம் வருது. இந்த ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். சனிக்கு குருபார்வை வந்தாச்சு. அப்போ இவங்க தான் சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்தாலும் மனசை கஷ்டத்திலிருந்து வெளிச்சத்துக்கு வருகிற ஜாலியாக மனசை மாற்ற முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க. நிச்சயமாக இது உங்களுக்கு நல்ல காலமாக இருக்கிறது. ஆனால் தொடர்ந்து பயணிங்க. புது புது காதல்கள் வருகின்ற காதல் ராசியாக மாறப்போகிறீங்க. அப்போ காதல் சம்மந்தப்பட்டது இது உங்களுக்கு அனுகிரகமாக இருக்கும். மகர ராசி குருபலம் பெற்று ஜூனுக்கு பின் மகத்தான சூழ்நிலை வருது. லாபங்கள், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் ரொம்ப ஜாலியாக அனுபவிக்க போகிறீங்க. அப்போ அந்த டூர் வருது, வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணங்கள் வர வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ராகு பகவான் அந்நிய வருமானத்தை கொடுக்குறாருங்க. இப்போ வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு சம்மந்தப்பட்டது இருந்தால் நிச்சயமாக போயிட்டு வாங்க, உங்களுக்கு அனுகிரகம் உண்டு. மீனராசி. சார் எங்களுக்காக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது சின்ன ஒரு வெளிச்சம் கண்ணுக்கு தட்டுப்படுதுங்க, வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஜூன் 2க்கு மேலே உங்களுக்கு குரு பார்க்கறனால அடி பல அடி விழுந்தாச்சு, கொஞ்சோண்டு ஒத்தரம் கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்போ மனசுக்கு நிறைவாக இருக்கிறது, சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கிற காலகட்டமாக இருக்குது. ஆக இந்த நேரத்தில் கவலைகளை விட்டுட்டு கோயில் குளங்கள், இன்ப சுற்றுலாக்கள், வெளியூர் பயணங்கள், ஒரு தீவு மாதிரி ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வாங்க. தீவுனா ராமேஸ்வரம் தீவாக எடுக்கணும். இந்த மாதிரி போயிட்டு வந்தால் நிச்சயமாக வளர்ச்சி உண்டு. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட கம்பேர் பண்ணி இந்த 2026ஆம் ஆண்டில் எந்தெந்த ராசிக்காரங்க இவங்க மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் சுவாரஸ்யமாக நிறைய விஷயங்கள் வந்து வரப்போகுது. ஸோ அதெல்லாம் பார்க்க நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.